இது வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்குறாரு. அது வந்து ஒரு 10 வாரங்களுக்கு வந்து மக்களை சந்திக்குது. அது வந்து நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஒரு மாநாட்டில் பொதுவாக பேசுகிறத விட இப்போ நீங்கள் திருச்சியில் போய் திருச்சியில் ரொம்ப நாளாக தீராது இருக்கிற பிரச்சனைகள், இப்போ நேருவினுடைய அந்த குடும்பம் அங்கே வந்து சொத்தை எப்படி அபகரிச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் வலுவாக போய் சேரும் இல்லையா. அவர் வந்து சில இடங்களில் இரவு தங்கிறதுக்கு நட்சத்திர விடுதிகள் அதெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு இருக்குது. கேட்டால் வந்து எங்களுக்கு நிர்பந்தம் அப்படின்னு, அதனால் அவர் கேரவான்லேயே தங்கிக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். திமுக என்பது பேரில் தான் ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குடும்ப அரசியல் கட்சி, அது ஒரு சர்வாதிகாரம். டிஎம்கே கவர்மெண்ட் அதனுடைய காவல்துறையை பயன்படுத்தி விஜய்க்கு வந்து எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அது செய்வாங்க. அதையெல்லாம் கடந்து தான் விஜய் வந்து மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். விஜய் வந்து ரொம்ப கிளவரான ஆள் தாங்க. இப்போது அவர் விக்கிரவாண்டி வட தமிழ்நாட்டை கவர் பண்ணார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மேற்கு மண்டலத்தில் ஒரு பூத்து கமிட்டி ஒன்று போட்டார். இப்போது வந்து தென் தமிழகத்தை வச்சு அவர் வந்து போட்டார். அடுத்தது பாருங்கள், கரெக்டாக இந்த டெல்டா திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், இதுதான் டெல்டா மாவட்டங்கள். அப்போ இந்த டெல்டா மாவட்டங்களை குறி வச்சு அவர் வந்து ஜியாகிரபிக்கலாக வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிறாரு. ஃபைனல் ரவுண்டு கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணுவார். வணக்கம் நேயர்களே, இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியல் சுற்றுப்பயணம் பிரச்சாரம் அப்படின்ட்டு ஒன்று வந்து அடுத்து செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த கள நிலவரங்கள் வந்து பற்றி இன்னைக்கு நம்ம அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் மாநாடு வந்து பேசினார். பயங்கர பரபரப்பாச்சு. சொல்லப்போனால் போன வாரம் வரைக்கும் அந்த பேச்சை வந்து அலசிட்டு தான் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக டைரெக்டாக மக்களை வந்து பார்க்க போகிற அந்த அரசியல் பிரச்சார பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. திருச்சி, பெரம்பலூர், குன்னம், அரியலூர் இங்கெல்லாம் வந்து பிளான் வந்து போட்டிருக்காரு. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே வந்துட்டு வந்து இருக்குது. இதை மக்களோட எழுச்சி எப்படி வந்து பார்க்குறீங்க? குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெல்டா பகுதிகள் சார்ந்தே ஆரம்பிக்கிறாரு. இப்போ அவரோட ஆரம்பிக்கிற அந்த ஃபஸ்ட்டு அந்த பிரச்சாரத்தை இது வந்து எப்படி வந்து போகணும்னு வந்து நினைக்கிறீங்க? வழக்கம் போல் திருச்சியில் வந்து ஒரு இடத்த நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு போலீஸ் ஃபஸ்ட்டே, அதாவது இன்னும் அஃபிஷியலாக கூட அவங்க சொல்லலை, அதுக்குள்ளே போலீஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை. இல்லை அஃபிஷியலாக கேட்டதால தான் அவங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அங்கே ரொம்ப பாலப்பணிகள், மேம்பால பணிகள்லாம் நடக்குது, அங்கே ரொம்ப டிராஃபிக் ஆகிடும்ன்றாங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி கொடுத்தது இல்லைன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆல் செட் அண்ட் டன் வந்துங்க டிஎம்கே கவர்மெண்ட் அதனுடைய காவல்துறையை பயன்படுத்தி விஜய்க்கு வந்து எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தடைகள் ஏற்படுத்த முடியுமோ, இன்னும் விட்டுருவாங்களா? போய் பிரச்சாரம் பண்ணுங்க எங்களை எதிர்த்துன்னு, அதெல்லாம் விட மாட்டாங்க. அது செய்வாங்க. அதையெல்லாம் கடந்து தான் விஜய் வந்து மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இது வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்குறாரு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்குது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறைக்கு அனுமதி கேட்டு பொதுச்செயலர் ஆனந்த் வந்து வேண்டுகோள் கொடுத்துருக்கிறாரும்போது, அப்போது இது 13ஆம் தேதி தொடங்குது. அது வந்து ஒரு 10 வாரங்களுக்கு இருக்கும்ன்றாங்க. ஒரு 2 வாரம் அட்டஸ்ட்ரெச் இருக்கும், அப்புறம் ஒரு கேப்பு, அப்புறம் சில வாரங்கள்னு ஒரு 10 வாரங்களுக்கு வந்து மக்களை சந்திக்கிறது. அது வந்து அரசியல் பிரச்சார பயணம்னு அதுக்கு ஒரு பேரெலாம் வச்சுருக்காங்க. அது நல்ல விஷயந்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாநாடுகள் போட்டு சில பொதுவான கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு பேசிட்டு போனால் அது அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே போய் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அங்கே இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர், ஆளுங்கட்சி தலைவர்கள் பண்ணுற தவறுகள், அரசாங்கம் நிறைவேற்றாத உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், இது எல்லாத்தையும் அங்கே போய் மக்கள்கிட்ட போய் பேசும்போது அதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாநாட்டில் பொதுவாக பேசுகிறத விட இப்போ நீங்கள் திருச்சியில் போய் திருச்சியில் ரொம்ப நாளாக தீராது இருக்கிற பிரச்சனைகள், இப்போ நேருவினுடைய அந்த குடும்பம் அங்கே வந்து சொத்தை எப்படி அபகரிச்சிக்கிட்டு இருக்காங்க,
இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் பிரச்சாரம் வலுவாக போய் சேரும் இல்லையா? அது நல்ல விஷயந்தான். இப்போ அநேகமாக அந்த செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர், குன்னம், அப்புறம் வந்து இன்னொரு ஊர் பெரம்பலூர் 4 தொகுதிகள். அவங்கள பொறுத்த வரைக்கும் 120 மாவட்டங்கள் இருக்குது இல்லையா? அதில் அந்த அவங்க அமைப்பு ரீதியாக வச்சுருக்காங்க. அந்த 120 மாவட்டத்தில் 4 மாவட்டம் கவர் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன் ஒரு நாள். அப்போ அது மாதிரி 2 வாரம் 10 வாரம்ன்ற சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கான வாகனம் அது என்ன பேசுறது ஒரு வண்டி பிரத்யேகமாக ரெடி. ஆமாம், ரெடியாக இருக்கும். இல்லைன்னா ஏன்னா இப்போ பாருங்கள், அங்கே வந்து விசிகா தலைவரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்த ஏர்போர்ட் மூர்த்தியை விமான நிலையத்தில் 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு தாக்கியிருக்காங்க. இப்போ ஆடுதுறையில் வந்து ஒரு பாமக நிர்வாகி மேலே ஒரு கொலைவெறி தாக்குதல் நடந்திருக்கு. அப்போ இன்றைக்கி இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள். அவர் விஜய் நாளைக்கு வந்து களத்தில் வராருன்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப சிக்கலாக போயிடும். ஏற்கனவே அவருக்கு பிரிவு போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்குது, மத்திய அரசு கொடுத்துருக்கு. இருந்தாலும் அவரை கொஞ்சம் அவருடைய செக்யூரிட்டி இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் தொலைவில் இருந்து தான் அவர் பேசுறது சரியாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அது வேன் பிரச்சாரம் அதில் கூட சொல்கிறாங்க, அவர் வந்து சில இடங்களில் இரவு தங்கிறதுக்கு நட்சத்திர விடுதிகள் அதெல்லாம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ற அளவுக்கு இருக்குது. கேட்டால் வந்து எங்களுக்கு நிர்பந்தம் அப்படின்னு, அதனால் அவர் கேரவான்லேயே தங்கிக்கிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். திமுக என்பது பேரில் தான் ஜனநாயக கட்சின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குடும்ப அரசியல் கட்சி, அது ஒரு சர்வாதிகாரம். தங்களை தவிர யாரும் அரசியல் இருக்கக்கூடாதுன்னு என்னென்னா உண்டோ அதெல்லாம் செய்வாங்க. அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இந்த பிரச்சார பயணம் என்பது வந்து அரசியலை கொண்டு போகுது. அது நல்லது தான் நான் நினைக்கிறேன். இதை தொடங்கிறது. தேர்தலுக்கு இன்னும் 7-8 மாதம் இருக்குது. இன்னொரு ரவுண்டு வர வேண்டி இருக்கும். 120 மாவட்டங்கள் அதை கவர் பண்ணாருன்னா அந்த 234 தொகுதியும் கவர் ஆகிடும். விஜய் வந்து ரொம்ப கிளவரான ஆள் தாங்க. இப்போது அவர் விக்கிரவாண்டி வட தமிழ்நாட்டை கவர் பண்ணார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மேற்கு மண்டலத்தில் ஒரு பூத்து கமிட்டி ஒன்று போட்டார். இப்போது வந்து தென் தமிழகத்தை வச்சு அவர் வந்து போட்டார். அடுத்தது பாருங்கள், கரெக்டாக இந்த டெல்டா திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் இதுதான் டெல்டா மாவட்டங்கள். அப்போ இந்த டெல்டா மாவட்டங்களை குறி வச்சு அவர் வந்து ஜியாகிரபிக்கலாக வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிறாரு. ஃபைனல் ரவுண்டு கம்ப்ளீட்டாக ரவுண்ட் பண்ணுவார். இப்போ டைம் இருக்கிறதால ஒவ்வொரு ஏரியாவாக பண்ணுறாரு. அப்போ அவர் போய் அங்கங்கே பேசும்போது அவங்க அணிகள், அவங்க கட்சி தொண்டர்கள், தலைவர்கள், நிர்வாகிகள் அவங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகணும். அதுதானே மெயின். இப்போ உங்களுக்காக பணியாற்றக்கூடியவங்களே நீங்கள் உற்சாகப்படுத்தினா தான் அவன் போய் களத்தில் இறங்கி வேலை செய்வான். இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன், திமுக ஆட்கள் எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்க இல்லையா 120 மாவட்டத்துக்கு. இப்போ அவங்க மாவட்ட கட்சி அலுவலகம் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, எல்லோரும் வீட்டிலேயே வச்சுக்குவாங்க. 4 பேர் வந்து போகிற இடம், மக்கள் கூடுற இடத்துல ஒரு இது வைக்கணும் இல்லையா. அந்த அலுவலகங்கள் அமைப்பதற்கு யாரும் வாடகை கொடுக்க மாட்டேன்றாங்க, அழுத்தம் இருக்குன்னு. அப்போ இது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அதனால் அதையெல்லாம் கடந்து தான் வரணும். விஜயுடைய அரசியல் பிரச்சார பயணம் அவருடைய கட்சிக்கு ஏற்கனவே பெருகிட்டு இருக்கிற மக்கள் ஆதரவை இன்னும் அதிகமாக பெருக்கும் தான் நான் நம்புகிறேன்.